great joy to praise God, to worship Him. உங்கள் அனைவரும் மறுபடியும் இந்த சண்டே சர்வீஸை வர வைக்கிறேன். I hope you all can hear me well. கீதா போட்டு அடிக்கிறேன். மாஸ்க் எல்லாம் எடுத்தாச்சு. மாஸ்க் போட்டு பாடாதீங்க, வீட்டுல மாஸ்க் எல்லாம் தேவையில்லை. ஓகே ஓகே, praise the Lord. கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். இன்ஃபேக்ட் இந்த பாடல்கள் just a few songs தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாடல்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த நம்முடைய நியூ இயர் ஈவ் சர்வீஸ், ஓகே, திஸ் ஃப்ரைடே we have a நியூ இயர் ஈவ் சர்வீஸ். என்ன யோசித்தேன், என்ன ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். அந்த பாடல்ல அந்த அந்த டைட்டிலுடைய காரியம் இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல இந்த பாட்டை. இப்ப பாடும் போதுதான் எனக்கு வந்து மனதுல ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. Just sing, maybe you sing one more line, okay? என்னை தேடி இயேசு வந்தார் பாடி, and I will sing the first stanza பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பாடுவேன், ஹல்லேலூயா நான் பாடுவேன், நானே பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன் மகனானேன் நான் மகளானேன், நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். நல்லா அர்த்தத்தோடு சொல்லுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மறுபடியும் சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பாடுவேன், ஹல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். Praise the Lord. Hallelujah. ஒரு thumbs up கொடுப்போமா ஆண்டவருக்கு? நம்முடைய தேவனுக்கு ஒரு thumbs up. We have learned so many ways of praising God. ஒரு thumbs up, wave, வேற என்ன, கை தட்டுறது இல்ல. நம்ம ஆன்லைன் வர்ஷிப்ல நல்லா கலக்குறோம் இப்பெல்லாம் இல்ல. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரித்து அவரை எவ்வளவு நல்லவர், அவ்வளவு கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி அவரை நாம் ஆர்ப்பரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் எல்லாம் தெரிந்த பாடல் தான், தெரியாத பாடல் பாட மாட்டீங்க. நீங்க பாடுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா பாடுறீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்களை எல்லாம் மியூட் பண்ணியாச்சு. ஓகே, மியூட்டட் லெவல்ல இருக்கிறீங்க, ஆனா நம்மளை மியூட் பண்ண முடியாதுன்னு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகே, அமைதலாக இருக்க முடியாது, இந்த கற்களே பேசும் என்று வார்த்தை சொல்லுகிறது. even the stones will cry out. பாலகர்கள் children, when they praise God, you and I are children of God. அவரை துதிக்கிறதுக்கு, அவரை போற்றுவதற்கு எவ்வளோ வாக்கியங்கள் இருக்கிறது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தரை துதிப்பதிலே நம்ம விட்டு விடக்கூடாது. ஆரம்பத்துல நான் வாசித்த இந்த சங்கீத நினைவு பூர்வமாக, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? வாயில வரதெல்லாம் துதி. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுதான் பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம கொண்டு வரணும். வாயில வரதெல்லாம் என்ன, மற்ற விஷயம் வரக்கூடாது. மற்ற விஷயம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு, குறை சொல்றதுக்கு, ஜட்ஜ் பண்றதுக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாயை பயன்படுத்துவதற்கு, இந்த நாவை பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வாய் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அவர் துதி எப்போதும் ஏன்
வாயில் இருக்கும். அல்லேலூயா. வாயை திறந்தாலே துதிதான், ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கும்போது I told you I'll be talking a bit about transiting into 2022 சொன்னேன்ல. இதெல்லாம் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, எடுத்துங்க. அல்லேலூயா. வெயிட் பண்ண வேணாம், நியூ இயர் ஈவ்க்கு வெயிட் பண்ண வேணாம், இப்பயே கொஞ்சம் நம்ம வார்ம் அப் பண்ணிடும். Praise the Lord. வார்ம் அப் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தரை நம்ம துதிப்போமாக. How does this song go? நன்றி சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எத்தனை பேர் நாவை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சில நேரத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ட்ரெயின் மாதிரி பட்டு 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 பட்டுன்னு போயிரும்ல. Sometimes it's good to slow down and look at the verses. வசனங்களை பார்த்து என்ன பாடுறோம், எதற்காக பாடுறோம், எந்த கருத்துல பாடுறோம், what is the content that we are singing. As another that we can do that especially at home. இந்த ஆன்லைன் சர்வீஸா இருக்கிறதுனால last Sunday I thought we should just know what we are doing. என்ன நம்ம செய்யறோம்னு நம்ம அறிந்து பாடணும் என்றால் அர்த்தமாக. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் புகழும் நாம் செலுத்துவோமாக. ஓகே, இந்த நேரத்துல சாட்சி கொடுக்கறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். பிஃபோர் வி கண்டினியூ டு ஜஸ்ட் ஹேவ் a time of worship. முக்காவாசி ஆட்கள் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நாட் டு ப்ரெஷரைசிங். மேபி வீட்டுல இருந்து கொஞ்சம் ஜாலியா பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ், கிறிஸ்மஸ்க்குலாம் பெஸ்ட் ட்ரெஸ் போட்டாச்சு, சண்டே சர்வீஸ் ஆன்லைன்ல இருக்கிறதுனால praise the Lord. But I thought in the last Sunday of the year, maybe we should give thanks to God with testimonies. Okay, testimonies னு சொன்னா ரெண்டு காரியங்கள் இருக்குது. முதலாவது, சாட்சிகள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருது. ரெண்டாவது, நீங்க சொல்ற சாட்சி கேட்கிறவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். அதுதான் சாட்சியின் நோக்கம். So testimonies are very powerful, sometimes even more powerful than sermons. Okay, உங்க டெஸ்டிமனியே ஒரு பிரசங்கம் ஆச்சு. அந்த டெஸ்டிமனியை வைத்து நீங்க பிரசங்கிக்கலாம். அதனால பாருங்க, ஆண்டவர் நம்மள இருந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில
கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Praise God. Okay, all of us have a testimony. All of us have a testimony. In fact, இந்த ஆராதனையில நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம்னா, if we are alive, we are talking, we are singing, we are hearing each other, we have our senses still going on, it means God has been gracious and merciful to us. எல்லாருக்கும் சாட்சி இருக்கு. So அதனால I just want to open this time for testimony. It can be just a small one, doesn't matter, or just some words to give thanks to God for the year end. யார் ஆரம்பிக்க போறீங்க? நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு thumbs up கொடுத்துட்டு unmute பண்ணிட்டு you can share from wherever you are. Who's going to start? I can see some smiles already. Okay, Sister Josephine, spotting la நீங்க best. Okay, sister, நீங்க ஷேர் பண்ணுங்க. Come on. Thank you very much. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். சொல்ல போனா பாஸ்டர், ஜனவரியிலேருந்து இந்நாள் வரைக்கும் நிறைய சாட்சி இருக்கு ஆண்டவர். சின்ன சின்ன சாட்சி எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதம்லாம் செஞ்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலயும் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. really praise God. God is alive. அவர் உண்மை உள்ள தேவன் அப்பா. அவருக்கு நான் சாட்சி சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு 2 weeks ago நாங்கெல்லாம் சர்ச் முடிஞ்சு, ஸோ நாங்க எப்பயுமே சர்ச் முடிஞ்சு ஒரு குரூப்பா வந்து சாப்பிட வருவோம். ஸோ அந்த டைம்ல அந்த டிராஃபிக் லைட் கிட்ட நின்றுகிட்டு ஸ்டாக்கிங் ஃப்ரெண்ட்ஸிஸ் கீழே வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க சொல்றதுக்கு அவர் ஸ்டாக்கிங் அந்த போன். அப்புறம் டிராஃபிக் லைட் வந்து ரெட் லைட்டா இருந்துச்சு, கிராஸ் பண்ண கூடாது. ஆனா பின்னால் உள்ளவங்க வந்து என்னைய போ சொன்னனால ஐ ஸ்டார்ட் கிராசிங் த ரோட். அப்புறம் என்னைய பார்த்துட்டு அவங்களும் என் பின்னால வர ஆரம்பிச்சிட்டாங்க. தென் எஸ்தர், என்ன நீ ரெட் லைட்டா இருக்கு, நீ கிராஸ் பண்ற, உன்னைய பார்த்துட்டு நாங்களும் கிராஸ் பண்றோம். தென் ஐ வாஸ் வெரி ஷாக். ஸ்டான் ஆயிட்டேன், அவர் நடு ரோட்ல நான் ஸ்டான் ஆயிட்டேன். தென் we went back and then I turned back and see ஒரு காடி இல்ல பாஸ்டர், ஒரு காடி இல்ல. அந்த நாராயண மிஷன் அது வரைக்கும் ஆக்சுவலி நம்மளோட சர்ச் எதுக்கு வந்து நிறைய காடி இல்லாம இருக்கவே இருக்காது, நிறைய காடி வரும். ஆனா அந்த நாராயண மிஷன் வரைக்கும், அந்த பொங்கல் வரைக்கும் ஒரு காடியை கூட நான் பார்க்கல. ஸோ காட் வாஸ் so gracious. இல்ல அந்த வேகத்துல வந்து என்னைய வந்து அடிச்சு போட்டிருக்கலாம், என் கூட சேர்ந்து மத்தவங்களும் அடிபட்டிருக்கலாம், ஸ்பாட்லயே நாங்க இறந்துருக்கலாம் பாஸ்டர். பட் காட் வாஸ் so graceful. அவர் எங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. சபை முடிஞ்சு நாங்க போனோம். ஆண்டவர் ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர். வெரி ஸ்டான். எனக்கு அந்த ரோட பார்த்ததான் எனக்கு ரொம்ப ஸ்டானா இருந்துச்சு, பிஸி ரோட். ஸோ அதுல இருந்து ஆண்டவர் எங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. சோஸ்திரம் ஆண்டவருக்கே துதி கனம் மகிமை பாஸ்டர். Amen, amen. எல்லாரும் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுப்போமா? Praise the Lord. ஒரு clap, ஒரு thumbs up. Praise God. We end this year, we want to end with thanksgiving. No matter how good or bad it may have been this year, we end with thanksgiving. So sister, thank you very much for sharing. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய கரம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. And thank God that he sends his angels, ஏற்ற நேரத்துல தூதர்களை அனுப்பி காப்பாற்றுகிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். ஓகே, அடுத்தது யாரு சாட்சி சொல்ல போறீங்க? ஓகே, சிஸ்டர் மேகலா. Yes. Wonderful, sister. You are very courageous, sister. Very courageous. Come, sister. Come share. We want to hear you. Can you hear me? நான் பேசுறது விளங்குதா பாஸ்டர்? Very well. நல்ல தெளிவா கேக்குது. Go ahead. ஆண்டவனுக்கே ஸ்தோத்திரம். Actually, I have to thank God for everything. Today I'm extremely very happy. என்னன்னு தெரியல, because after I come to the church, because last year நீங்க பாத்தீங்கன்னா somewhere around August I really give up. I really want to end up my life. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து, because I don't want to hurt anybody around me. ஏன்னா என்னை பத்தி எல்லாரும் ரொம்ப சேடா இருக்கிறதுனால that is the decision I made. And in between my neighbors wanted to ask me to follow her to the church. உங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு அப்பதான் வந்து அவங்க சொன்னாங்க, வாங்கக்கா நீங்க தான் நவீனாக்கெல்லாம் போவீங்களே, ஸோ இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், ஸோ மேபி உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும்னு சொன்னப்பதான் that was the first time I'm coming
டு செலமா ஹால் வந்தது. ஸோ அன்னைக்கு நான் ஸ்டெப் எடுத்து வச்சபோது ஐ மேக் அ ஓ இன்னைக்கு நான் வர்றேன் நானே என்னைக்குமே இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு வழி கொடுக்கணும்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அங்க வந்த பிற்பாடு கூட ஐ வென்ட் த்ரூ ஃபியூ கீமோஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல் விச் ரியலி மேக் மீ வெரி சிக். அப்போ கூட நான் கிவ் அப் பண்ணேன். என் மைண்டு வீட்டில் இருந்தாலும் ஐ கீப் சேயிங் தட் ஓ சர்ச்சுக்கு போகணும், சர்ச் என்ன ப்ரேயர் பண்றாங்க, ஸோ எனக்கு தெரியலையே, ஸோ ஐ கீப் அப்டேட்டிங் எவ்ரிதிங். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதாவது ஃப்ரம் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ் there's lot of changes in me. நிறைய மாற்றங்கள். ஐம் டோட்டலி எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஹாப்பி. எனக்கே நான் நல்லா ஆயிட்டேன் மாதிரி ஒரு ஒரு ஃபுல் உணர்வு எனக்கு அது வருது. and I'm praise God and hallelujah. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், ஃபாதருக்கு. ஸோ லார்ட் ஃபாதர் வந்து என்னை இந்த அளவுக்கு இப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு. ஸோ இது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அவர் என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ என்னால என்ன முடியுமோ, எந்த வகையில முடியுமோ அந்த அளவுக்கு ஐ வாண்ட் டு டூ மை சர்வீஸ் டு த சர்ச் ஆல்சோ. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது. ஏன்னா அங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம்லும் பீப்புள் அரவுண்ட் மீ சாமி கும்பிட வரவங்க எல்லாருமே வந்து என்கரேஜிங்கா பேசுவாங்க, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா. ஸோ தட் இஸ் எ வெரி பிக் வேர்ட் ஃபார் மீ. நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வார்த்தை. ஸோ ஐ ஃபீல் வெரி என்கரேஜிங் ஆன் தட். நம்மளுக்கு தெரியாதவங்கலாம் நம்மள வந்து சுற்றி வந்து நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யூ, டோன்ட் வரி, இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப லைக் ஷவரிங் ஆஃப் லவ் அங்க எனக்கு நிறைய கிடைச்சது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன் தட் ஈவன் சம்டைம்ஸ் எனக்கு முடியலன்னா கூட ஐ வாண்ட் டு கம் தேர் பிகாஸ் I feel like that showering of love that which is making me come down there most of the time. சில சமயத்துல எனக்கு நான் வந்து சேர்ச்ல வந்து பாட் மாதிரி போட்டிருப்பேன், நீடல் மாதிரி. ஸோ அதை இடிச்சிடக்கூடாது, ஏன்னா அது இடிச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பிலீஃபோட வருவேன். கடவுளை தானே பார்க்க போறோம், நம்ம ஃபாதர் வந்து நம்ம துணையா இருப்பாங்க. ஸோ அதனால நான் கவலைப்படக்கூடாது, இதை நினைச்சு நான் இது படக்கூடாது சொல்லி சொன்னா நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன். பட் ஐ ஸ்டில் கம் டவுன் தேர். பட் அன்லெஸ் ஐ காட் லைக் ஃப்ளூ இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வர மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு கெட் வைரஸ் அண்ட் ஆல் தட். பட் இந்த பாட் போடும் போதெல்லாம் ஏன்னா நீடல் சேர்ஸ்ல இருக்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட் 2 days அந்த நீடல் என் சேர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த நேரத்துலலாம் நான் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்குவேன். பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு கம் டவுன். ஏன்னா அந்த ஷவரிங் ஆஃப் லவ்ஸ் அண்ட் த கேர்ஸ் தட் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் தோஸ் பீப்புள் அரவுண்ட் தேர் விச் மேக்ஸ் மீ மச் மோர் ஃபீல் பெட்டர். ஸோ இது அந்த ப்ரேயர்ஸ் ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டு போடும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக் மாதிரி ஓவர் எனர்ஜெட்டிக் எனக்குள்ள இருக்குது. ஸோ இதுதான் வந்து makes me come to the church, and the most is that belief. எனக்கு இப்போ totally ரொம்ப over belief. Even like yesterday you don't believe, I thought yesterday was a Sunday, so Google போட்டுட்டு join the meeting. Then I keep telling my brother வரவே இல்லையே. My brother say சின்னக்கா today is Saturday, நீங்க நாளைக்கு தான் செய்யணும், இன்னைக்கு இல்ல. I think உங்க மைண்ட் வந்து இப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது like you focusing more on your prayers already. ஆமாய்யா மறந்துட்டேன் நான். SMS சிஸ்டர் ஈஸ்டர் ஆல்சோ சே சிஸ்டர் நான் ஜாயின் மீட்டிங் பண்றேன், ஆனா வரவே இல்லை யாருமே மீட்டிங் ஜாயின் பண்ணி அது லோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரிப்ளை மீ சிஸ்டர் அது நாளைக்கு. ஆமா சிஸ்டர் மறந்துட்டேன் சிஸ்டர் சொல்லி I was like, so this is what I want to say that I also want to thank you and your wife and the surrounding எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ டுடே இந்த டெஸ்டிமோனி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஐம் வெரி ஹாப்பி ரைட் நவ். இதுல ரொம்ப சேஞ்ச், லாட் ஆஃப் சேஞ்ச். எனர்ஜி எனக்கு முன்ன இருந்த அந்த எனர்ஜி எனக்கு வந்த மாதிரி எனக்கு டோட்டலி ஐ மை செல்ஃப் நோஸ்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னால நடக்கலாம் முடியாது, few distance கூட போக முடியாது. So but now I really moving around. So Hallelujah. Praise the Lord, sister. Come on, let's encourage our sister. You all can mute and say, well done, sister. Kuda sollalaam, seyinga. Okay, or you can give a Well thumbs done, up. sister. Wave. God So bless you, courageous. sister. thank Yeah, you, God thank bless you. Thank you to everybody. Praise the Lord. So courageous. You know, very new to our church. Number sabik and fairly new la, fairly new. Do you all know? You know, church, especially Sunday or especially special service, you know, we have to go earlier. Family will go earlier and open and set up and all that. So, and the Christmas Eve service, he was one of the first down there in Shalom Hall. You know, எத்தனை மணிக்கு வந்தாங்க தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க அவங்ககிட்ட பழகணும். ஓகே, பழகணும், பேசணும். அவங்களே சொல்லிட்டோம் எத்தனை மணி சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு. கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் பாருங்க, அவங்க சிரிக்கிறாங்க. She was very much earlier, and she was so excited. Nobody else was there in the hall, but she was so excited. Now I had to tell her, sister, could you wait for me? I have to scan and all that. அதெல்லாம் செட் அப் பண்றதுல அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்திருக்கிறார். Praise God. So we thank God. God can, you know, anyone, God can lift up their faith. So அந்த கடுகு அளவு விசுவாசத்தோட அவங்க வந்தாங்க, இயேசுவை நம்பினாங்க. And then சுகம் கிடைச்சதோ இல்லையோ, கிடைக்குது. சில நேரத்துல சோர்வா இருக்கு, ஆனா கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டாங்க. Year 2022, sister, we're going to dump you into the water. Prepare you ahead. Okay, no pressure, but misti adala. The time around. Kandipa the time around, I encourage you. Okay, sorry, you're saying something. Oh, I'm prepared myself on that already. Pastor. Oh, hallelujah. Come on, praise the Lord. Praise the Lord. பாருங்க, Praise the Lord. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி இருக்காங்க, அறிக்கையிட்டு இருக்காங்க. We all must pray for her, support her, go and talk to her. இப்ப இங்க இந்த சர்வீஸ்க்கு வந்தவங்க எல்லாத்தையும் நான் இன்டர்வியூ பண்ண போறேன். நான் கேட்பேன், ஒரு ஆளா கேட்பேன், சிஸ்டர் மேகாட்ட நீங்க பேசுறீங்களான்னு கேட்பேன். அதான் சர்வீஸ்க்கு, ஆன்லைன் சர்வீஸ்க்கு வந்த தண்டனை இதுதான், நான் கேட்க போறேன். Okay, wonderful. I'm just happy for you all. Thank you, sister. Okay, one more person can unmute and give a testimony. யார் இருக்கிறீங்களா இந்த ஆன்லைன்ல வந்தவங்கள? Is there anyone who wants to give a testimony? Okay. பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்கா பேக்ரவுண்டோடு சகோதரன் யோகேஷ் இருக்கிறாரு. ஸ்போர்ட்ஸ்கா பேக்ரவுண்ட். கர்த்தர் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்கா கொடுத்துட்டாரான்னு தெரியல. யோகேஷ் அங்க இருக்கீங்களா? யோகேஸ்வரன். இருக்கிறேன். யோகேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ரொம்ப தயங்குறீங்க. ஓகே, வீட்ல இருக்கிறாரு நினைக்கிறேன். மேபி others there. Okay, God bless you. யோகேஷ், ஏதாவது சாட்சி இருக்கா? 1 2 பாஸ்டர் நான் வீடியோ திறக்கல. ஓகே. பாஸ்டர் இந்த கடந்த 2 வருஷத்துல அங்க இருக்கோம், லாக்டவுன்ல மாட்டிட்டு இருக்கோம். ஓகே, யோகேஷ், can a bit louder கொஞ்சம். ஓகே பாஸ்டர், கேக்குதா பாஸ்டர்? ஓகே, can boleh. Thank you. பாஸ்டர், இங்க வந்து நாங்க I am from Christ Century Church, பாஸ்டர் பிரான்சிஸ் பொன்னையா. ஓகே, உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது லாக்டவுன்ல இருக்கவங்க தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் வந்து நிறைய வகையில உதவி செஞ்சிருக்காரு, நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய நல்லா பாதுகாத்து இருந்திருக்காரு. ஏன்னா அந்த கொள்ளை நோய் மத்தியில வந்து இங்க இருக்கிறோம், எந்த ஒரு பாதிப்பு இல்லாம ஆண்டவர் வந்து வழிநடத்தி கொண்டு வர்றாரு. அதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் நான். ஏன்னா கடினமான காலம் இது வந்து இப்ப இந்த வர்ற நாள் வந்து, அதனால வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு இடத்தையும் கொடுத்துருக்காரு ஜெபம் பண்றதுக்கு, வொர்ஷிப் பண்றதுக்கு. அதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நான். அது வரனால சபை வர இப்ப நான் அங்க வருவேன் நானு, இந்த சேர்த்துக்கு நானு. அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு பக்கத்துலயே இருக்கு வேற. அதுக்காக நன்றி சொல்றேன் பக்தரனே. ஓகே, வண்டர்ஃபுல். தேங்க்யூ யோகேஷ். யோகேஷ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுப்போமா? யோகேஸ்வரன். ஓகே, உங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். யாரு இந்த யோகேஷ்னு இங்க இருக்கிறவங்க நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் சொல்ல மாட்டேன், ஆனா காடியை பார்த்து ஏமாந்துறாருங்க, ஆளை பார்த்து பேசணும், சரியா? பாருங்க யோகேஷ், இவர் தான் யோகேஷ். எல்லாரும் பாருங்க,
It's a wonderful brother. Those who went for mission trip, உடுத்துராம் இந்த யோகேஷை பார்த்திருப்பீங்க. கிரைஸ்ட் செஞ்சுரி பாஸ்டர் பிரான்சிஸ் பொன்னையா அவருடைய சபையினுடைய வார்டன், ரொம்ப கமிட்டட் பிரதர், வெரி கமிட்டட் பிரதர். இங்க இருந்தாலும் அக்கறை, அவருடைய இது எல்லாம் கர்த்தருடைய காரியங்கள், குடும்பம், சபைன்னு சொன்னா வெரி ப்ரையாரிட்டி ஃபார் ஹிம். ஸோ இந்த 2 வருஷம் யோகேஷ் லாக்டவுன். ஆனா அவர் ஒண்ணு சொன்னார், நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, ஒண்ணு சொன்னாரு, 2 வருஷம் லாக்டவுனா இருந்தாலும் அந்த நேரத்தை அவரு நல்லா பயன்படுத்தி தேவனோடு நெருங்கினார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அந்த நேரத்தை பக்குவப்படுத்தி பயன்படுத்தினார். டைம் இருக்கிறப்பெல்லாம் தென் ஆண்டவர் கூட தான் ஜஸ்ட் ஏர்லி மார்னிங் 4:30 அது மாதிரி வெக்கப் பண்ணிட்டு நான் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணிட்டு தென் 8 எனக்கு வேலை வந்து 8:15க்கு வேலை. தென் ஏர்லி மார்னிங் நான் வெக்கப் பண்ணிடுவேன். ஜஸ்ட் 1 hour ப்ரே பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு தென் அப்பதான் நான் வெளியே அவன் வேலைக்கு இருக்கும்போதும் அதே டைம் தான் 3 மணிக்கு நான் எந்திரிப்பேன். சிங்கப்பூர்ல இருந்தும் ஆக்சுவலி வந்து லேட்டா போகலாம், ஆனா இருந்தாலும் அந்த இது நான் திருப்பி ஃபாலோ பண்றேன். இங்க இருந்து அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டவர் நான் துதி பண்ணானு. ஆமென். வண்டர்ஃபுல். Thank you யோகேஷ். ஓகே, மலேசியன் யோகேஷ்க்கு ஒரு thumbs up கொடுப்போம். Thank you. சேம் டைமிங் தான். நம்ம இப்ப மணி 11:05 தான், அங்கேயும் 11:05 தான். without the family ல இருக்கார், but we are spiritual family here. God bless you. Very courageous of you to share that testimony. ரொம்ப நன்றி. Praise God. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை தொடர்ந்து நம்ம போற்றுவோமா? பாடின பாட்டு. ஓகே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நமக்கு எவ்வளவாக நன்மைகளை செய்தார் நினைவு கூர்ந்து. வாழ்க்கையிலே ஒளியாக வைத்தீரையா, வாழ்க்கையிலே ஒளியாக வைத்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளோ நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். எவ்வளோ நன்மைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திலே. நேரத்தோடு நன்மையினால திருப்திப்படுத்துகிற தேவனே, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எவ்வளோ அழகானவர் ஆண்டவரே, நீர் எவ்வளோ சிறந்தவர் ஐயா. உம்மை போல யாரும் இல்லையே. வாழ்நாள் எல்லாம் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, நாமத்தை உயர்த்தி வாழுகிற பிள்ளையாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்,
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே பாடுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். Come on, worship the Lord. மரித்தாலும் உம்மோடுதான். கர்த்தருடைய மகிமை. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம். மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல, உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுமா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். சொல்லுவோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நல்ல உறுதியாக சொல்லுவோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். Hallelujah. Praise the Lord. We worship you. Oh Sharamana Ribakubose. Wandalu, Wandalu. Hallelujah. Wandalu. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். Oh Father, we worship you, Jesus. இந்த ஆண்டு உன்னுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்து உம்மை துதிக்க நீ கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் நல்லவர், உம்முடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது, உயர்ந்தது, சிறந்தது. ஆண்டவரே, உம்மோடு இருப்பதே மேன்மை ஐயா. எல்லா காரியங்களை பார்க்கிலும்
எல்லாரை பார்க்கிலும் உம்மோடு இருப்பதே மேன்மை என்று அறிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த மேன்மையை நாங்கள் விட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை தந்த நீர் ஆண்டவரே, நன்றி செலுத்தி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன்னாவாக வரட்டும், நல்ல ஒரு போதனையாக வரட்டும். இங்கு கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க நினைக்கிறதுக்கு மேலாக நீங்க அவங்களுக்கு ஊட்டி கொடுங்கப்பா. ராகத்தோடு வாஞ்சையோடு நேரத்தை ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறாங்க பிள்ளைகளை நடத்துங்க. வார்த்தை வசனத்தின் மூலமாக தேற்றுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். How many of you all are blessed being here in the online service? Hallelujah. ஆசீர்வாதமா இருக்கா? Hallelujah. உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் இங்க வந்திருக்கிறேன், உற்சாகமாக வந்திருக்கிறேன். I will always believe where 2 or 3 are gathered in God's name, He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். Never give shorten life to God. அதாவது என்ன சொல்ல வேண்டாம்னா, never short change God. அதாவது அவருக்கு வாழ்றானா ஃபுல்லா அடிப்போம். என்ன சொல்றீங்க? பெட்ரோல்ல இருந்து காலியா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பேர் பெட்ரோல் இருக்கு. பலன் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பலத்தை மறுபடியும் ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். He will give us a new strength. Praise the Lord. New strength. மட்டுமாக வழி நடத்தின எபினேசர் இன்னும் நம்மளை வழி நடத்த எவ்வளவு வல்லவராக இருக்கிறார். கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் எடுத்து வந்திருக்கிறீங்க. நான் சொன்ன என்னுடைய கடைசி 2-3 பிரசங்கம் எல்லாம் கொடுக்க போறேன். நல்லா கொடுக்க போறேன்னா என்ன கொடுக்க போறேன்னா நல்லா I want to give it as much as I can to give to the flock. தேவ ஜனங்களுக்கு வசனத்தை கொடுக்கும்போது, அதாவது to take the word. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ அழிவதில்லை. அழிவில்லாத வார்த்தையை தான் நான் அறிமுகம் கொடுக்கிறேன். I don't even introduce myself to you guys. I don't even introduce the church to you, because the church will disappoint you one day. Your pastor will disappoint you, your leaders will disappoint you, your father, your mother will disappoint you, your supervisor will disappoint you, your work will disappoint you, your husband, your wife will disappoint you, but Christ will always be there. நான் வழி காட்டுறது எல்லாம் கிறிஸ்துவதான். No one follows anyone else. Hallelujah. Yes, we thank God. God has given us pastors, leaders, pastor மனைவி, மூப்பர்கள், lay leaders. We thank God for each other. There's no doubt about that. I thank God for you. But எல்லாரிலும் பெரியவரை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அந்த வகையில தான் இன்றைக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-11 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெரி ஈஸி டு ரிமெம்பர். பிலிப்பியன்ஸ். இன்னைக்கு யாராவது 7:11 போறீங்களா? 7:11 போறீங்கன்னா சொல்லுங்க. பிலிப்பியன்ஸ் chapter 3 7-11. ஓகே, இன்னைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால நான் ஷாலோம் ஹால்ல இல்ல, பொய் சொல்லக்கூடாது, அது பேக்ட்ராப். ஓகே, நான் வீட்டுல தான் இருக்கேன், நல்ல கிளர்ஜி கால் எல்லாம் போட்டு டிப் டாப்பா இருக்கிறேன். ஆனா பேன்ஸ் என்ன பேன்ஸ் உங்களுக்கு தெரியாது, மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆன்லைன்ல போட்டா டைலாம் போட்டிருப்பாங்க, மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. சீக்கிரமா டப்புன்னு பவுடர் எல்லாம் பூசி நல்லா குளிச்சுட்டு கிழிச்சுக்கிட்டு எல்லாம் எல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்களா, பவுடர் மட்டும் பூசிட்டீங்களான்னு தெரியல. என்ன கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கலாம், என்ன சொல்றீங்க? ஓகே இல்ல, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், ஜாலியா இருப்போம். ஓகே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-11. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசமும் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை அடைவதுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது தேவனுடைய வசனம்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. You know, the year is coming to an end, but our life is not going to end that quickly. சிலர் சொல்லுவாங்க, life is short, make it sweet. I understand the perspective. எவ்வளோ லைஃப் கஷ்டம் இருந்தாலும், you know, make it sweet. But I can tell you, life can be quite long. ஒரு நாள் வந்து ஒரு வருஷமா இருக்கும். Especially when things don't go well and you don't get the things that you want. லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். யூனோ, சிக்னஸ் வரும்போது, உறவுகள் வந்து துண்டிக்கப்படும் போது, நீங்க எதிர்பார்த்தவர்கள் உங்களை கைவிடும் போது, நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிடும் போது, life can be quite long. When things go well, it's okay. You won't feel it that much. But when things do not go, it seems to be, it can be really challenging. But when we end, or when we, whatever life நம்ம கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாரோ, நம்ம என்ன செய்யணும்னா கம்பீரமாக அதை முடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, you know, the main idea that Paul has is that he has surrendered his life. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அவர் அர்ப்பணித்து விட்டார். அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால எல்லாவற்றை பார்க்கிலும் அவரை அறிந்து கொள்வதே மேன்மையானது. There may be many other things Paul had. பவுலுக்கு மற்ற எல்லா காரியங்களும் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர் வளர வேண்டும் என்ற வாஞ்சை பவுலுக்கு இருந்தது. Next year, God willing, we will continue to have the challenge to read the Bible in a year. Reading of the Bible, meditating of the Bible, studying the Bible, you know, it is so important. There's no substitute in Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஷார்ட்கட் இல்ல. ஆஃப்கோர்ஸ் இருக்கு, இல்லைன்னு இல்லை, எடுக்கலாம். ஆனா அது நம்மளை எங்கேயும் கொண்டுட்டு போகாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று ஒரு கட்டுப்பாட்டான ஒரு வாழ்க்கை என்று அறிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு என்று சொன்னால் சுதந்திரம் தான் நான் சொல்றேன். இந்த கட்டுப்பாட்டு வந்து நம்மளை கட்டி வைக்காது, சுதந்திரிக்கும். Christian life is a disciplined life, but the word discipline is not always meant to put us into chains. No, that's not what the discipline I am talking about. கர்த்தருடைய சிச்சை நல்லது. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்துல சொன்னல. இந்த டிசிப்ளின், இந்த கட்டுப்பாடு சுதந்திரம். ஆமென். Some people think Christianity is a set of rules and regulations. Can I do this? Can I do that? Can I wear a thodu? Can I put a tattoo? Can I dye my hair? Can I color my whole body? You know, can I keep my white mustache? Should I dye my mustache? You know, this kind of questions. We are struggling with these kind of things. Life is more than that. வாழ்க்கை அதுக்கு மேலாக இருக்கிறது. இவைகளை பார்க்கிலும் கர்த்தரை அறிவதே மேன்மையானது. Once we have a relationship with God, we will know what is black and white and what is gray. இது அவசியம், இது அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு வாங்குறது தேவையில்லை. இதெல்லாம் விட்டுட்டு வாழலாம்னு நம்மளுக்கு தெரியும். Sometimes we are fighting over the things that are not necessary. No need lah. அது மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிலே அவர் மேன்மை அடைய வேண்டும். I pray church, தேவ வசனத்துக்கு நம்ம முதல் இடம் கொடுப்போம். மற்றவர்களை விட்டுருவோம். இப்ப இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்கிறதுக்கு நான் சொல்றேன், put the word of God at a higher plateau. You know, the word, உங்க word of God வந்து நீங்க ஹையர் லெவலுக்கு கொண்டு போங்க. பிகாஸ் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. Sometimes we lower the status of the word. That's why problem comes in our life and we cannot handle. I say problems will come. The thing is, we cannot handle because we are not in line with the word of God. Problems will come. In fact, 2022, let me be the first prophet to tell you, problems will still come. You thought what? You pray and fast, problems எல்லாம் வராதா? மேன்மையா வரும், நல்லா சுவையா வரும், புஃபேயா வரும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்? வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அல்லேலூயா. பாடல்களிலே நம்மளுக்கு பாடுகளிலே நம்மளுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அதான் வித்தியாசம். God doesn't promise us to take away the problems of life, but he promised us himself. Praise God. I rather go through problems with Jesus with my side or go through problems with me handling it alone. நம்மளாம் ப்ராப்ளம் சந்திப்போம். ஆனா என்னன்னா வித்தியாசம், அந்த புயலிலே ஒரு புன்னகை. Praise God. Hallelujah. நிறைய கோட்லாம் வருது இன்னைக்கு, கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அதெல்லாம் ஃப்ளோல வரும்.
இதெல்லாம் ஆயத்தப்படுத்துறது இல்ல, ஃப்ளோர்ல கர்த்தர் கொடுப்பாரு. புயலிலே ஒரு புன்னகை, அதுதான் ஒண்ணும் மேன்மை. புயலிலே நம்ம புன்னகை வந்துருச்சுன்னா, ஸ்மைலிங் இன் த ஸ்டார்ம், we can surpass any challenge in life. Praise God. Be man and woman of the word. Don't substitute anything else. Don't substitute anything else. Christ அவரே சொன்னார், வானமும் பூமி அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ அழிவதில்லை. சோ அழிவில்லாத வார்த்தையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். Now we can have everything else. We can have nice lighting, wonderful system in church, beautiful drums, பாடல்கள், wonderful preaching. That's not enough. நீங்களும் நானும் தனியாக கர்த்தரை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. சண்டே ஒரு இம்பல்ஸ் தான், ஒரு ஸ்பார்க் தான். அந்த ஸ்பார்க்கை நம்ம லைட் பண்ணி விட்டுறோம். அதான் சண்டே சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. மை லே ரீடர்ஸ் நோலாம், கிறிஸ்டியன் இருக்காங்க, they know how serious I take the Sunday service, because அந்த 2 hour ரொம்ப கரெக்டா கொடுக்கணும் ஜனங்களுக்கு. அவங்க பெற்றுக்கொண்டு அந்த வாரம் முழுதும் வாழணும். சோ வாழ்றதுக்கு நம்ம அங்க இருக்க முடியாது. we all cannot be there for each other at all times, but the word, hallelujah, வார்த்தை நம்மோட ஒட்டி கொள்ளணும். ஆமென். அதான் ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாக விடவில்லை, அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். Friends, the devil will try to steal the word from you. He's a stealer and it's very smart to steal. அவன் கள்ளன் கொல்லன் எல்லாம் பேரும் அவனுக்கு கொடுங்க, ஒரு லிஸ்டே போடுங்க. பிசாசுக்கு ஒரு அடிஷனல் நேமம் கொடுத்துருங்க. கல்லனுக்கு எல்லாம் பேர்லாம் நீங்க வைக்கணுமா, நீங்க லிஸ்ட் போட்டு வைங்க. மனுஷனுக்கு சின்னத்தில் பேர் வைப்பாங்க, பண்டி, கழுத, கரடி. பிசாசுக்கு நீங்க பேர் வைங்க, பரவாயில்ல, நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன். மனுஷனுக்கு பேர் வைக்காதீங்க. பாஸ்டர், கரடி, பாருங்க, நெட்டை, கொம்பு, ஜீராஃபு. நீங்க அப்படி செய்யல, நான் ஃப்ளோல தான், அதான் சொன்னல, ஃப்ளோல வருது, விட்டுருங்க, நான் ஃப்ளோல பேசுறேன். ஓகே, மனுஷனுக்கு பட்டியல் விட வேணாம், விட்டுருங்க. குண்டு, கத்திரிக்காய், யானை, எரும மாடு, என்ன விட்டுருங்க. பிசாசுக்கு பேரை வைங்க. அவனுக்கு எல்லா பேரும் வச்சிருக்கான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Never let the enemy rob you of the word. Paul wanted to know Christ, to know him more. The moment we think that we know everything, no one needs to teach me about God, that's your failure. That's where you will be stagnant. You will never learn and you will never grow in your anointing. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நான் இன்றைக்கு இந்த கட்டத்துக்கு நான் வரேன்னா, இந்த கட்டத்துக்கு ஊழியம் செய்யறேன்னா, I still want to learn. Honestly speaking, before any sermon, my wife knows, in my heart I say, Lord, please help me. நிறைய விஷயம் மைண்ட்ல ஓடும். You will note me, pastor, அதெல்லாம் சந்திக்கணும், அதெல்லாம் டக்கு, but connecting with God, Lord help, connect with God, always connecting with God. அதனால தான் இந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஒருவேளை இந்த ஆண்டு வசனத்துக்கு நீங்க முதலிடம் கொடுக்கலன்னா, I want to encourage you, I want to spur you, I want to say, the last few months churchல பைபிள்லாம் நம்ம கொடுக்கிறோம், விற்பனைக்கு கொடுக்கிறோம், ஃப்ரீயா கொடுக்கிறோம். Take it. If you don't have one, make one personal for you. Read it, meditate it, spend time on it, be soaked in it. Bible study churchல நடத்தும்போது be the first to sign up and get someone into the Bible study. Hallelujah. நான் சொன்ன வண்ணமாக எனக்கு 2-3 பேர் வந்தாலே ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. For me, numbers is not an issue. 2 பேர் பைபிள் ஸ்டடி வந்தாலும், இன்னைக்கு கூட இந்த ஆராதனை 10:28 பார்த்தா யாரும் வரல, நான் மட்டும் இருந்தேன். நான் நினைச்சேன், திருப்பி நான் ரிமைண்டர் அனுப்பணுமா? நான் என்ன ரிமைண்டர் பாஸ்டரா? இல்ல, எல்லாத்துக்கும் நான் ரிமைண்டர். நான் நினைச்சேன், I told myself, no, don't remind this time. Enough of reminders. People need to get up themselves. ஆனா நீங்களா வந்திருக்கீங்க. So no matter 6 பேர் இருந்தாலும், 60 பேர் இருந்தாலும், 600 பேர் இருந்தாலும், I will give my best and I want you to do that. Friends, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க, உங்களை நான் உற்சாகப்படுத்த, சபையில என்னன்னா பைபிள் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, sign up the first and be the excited the first and bring others along. That's your duty. I give you the charge now. ஆமென். நம்ம பிள்ளைங்க, நம்ம வாலிபர்கள், நம்முடைய பெரியவர்கள், முதியவர்கள் வார்த்தையில தேறினவர்களாக இருக்க வேண்டும். நமக்குன்னு தமிழ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? வேத பாரகர்கள், the people of the Bible. அது எங்க இருக்குன்னா, நேசரத், தமிழ்நாட்டுல நேசரத் என்ற ஒரு இடம் இருக்கு. தமிழ்நாட்டுல பாளையங்கோட்டை, திருநெல்வேலி,
டோனா ஊர் என்ற இடம் இருக்கிறது. நான் ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் ஆஃப் த மிஷனரிஸ் who went and planted the church, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸ் அவங்க கட்டி சபையை ஸ்தாபித்து என்னத்தமா செஞ்சாங்க, இந்த பைபிளை கொண்டு வந்தாங்க. ஜீகன்பர்க் என்பவர் ஜெர்மன் தான், அவர் தான் முதலாவது தமிழ் பைபிளை தமிழில மொழிபெயர்ப்பு வந்து ஒரு வெள்ளைக்காரர். அங்க இருக்கக்கூடிய நாசரத்துல இருக்கிறவர்கள் வேத பாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த தமிழ் பைபிள் வந்தது, ஜனங்கள் எல்லாம் வேதத்துல கரைச்சு குடிச்சு, they were soaked in the word of God. Friends, I want to encourage you, be soaked in the word of God. ஒருவேளை you like certain things of the world, you like பின்றது உங்களுக்கு ஆசை, கலர் அடிக்கிறது உங்களுக்கு ஆசை, சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆசை, பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசை, படம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஆசை, அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா அத அளவோடு செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அளவோடு சொல்லுங்க. சரி, எடுக்குமோ கழுத்துமோ நான் வந்து படமே பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில இன்ட்ரெஸ்ட், சில நல்ல படங்களை பாருங்க, நல்ல டாக்குமெண்ட்ரியில பார்க்கலாம், தப்பே இல்லை. நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கலாம், நல்ல விஷயங்களை கேட்கலாம். தேவையில்லாத உதறி தள்ளி வசனத்துக்கு அந்த பங்கு, give the portion rightfully to the word of God. Okay, then slowly. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட கொடுப்பார். தாம்பா பண்ணி கொடுப்பாரு பாருங்க, நாசிலாமா மாதிரி. நீங்க சொல்லவே தேவையில்லை, நாசிலாம்பா தாம்பா சொல்லவே தேவையில்லை, அலியா கவுன்னு சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும், யாரு? ஆண்டவருக்கு தெரியும். என் பையனுக்கு கவு தான் ஆசை, தாம்பா வேணும். நீங்க கேட்கிற முன்னாலே தாம்பா பண்ணி கொடுப்பாரு. நீங்களே ஆச்சரியப்படுங்க, இது இங்க வந்துச்சு, இந்த ஆசீர்வாதம் இங்க வந்துச்சு, இந்த இந்த ப்ரொமோஷன் இங்க வந்துச்சு, இந்த பிள்ளை பெற்று எடுக்க வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தாரு, எங்கிருந்து வந்துச்சு, இந்த சுகம் எங்கிருந்து வந்துருச்சு, இந்த ஊழிய அபிஷேகம் எங்கிருந்து வந்தது. கர்த்தரை தேடாம ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒண்ணு நான் சொல்லியிருக்கேன், உறவு இல்லாத ஊழியம் வேணாம். கர்த்தரோடு, ஜனங்களோடு உறவு, கர்த்தரோடு உறவு, இது ரெண்டு இல்லாட்டினா அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்யும். Praise the Lord. Hallelujah. ரொம்ப வார்த்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்களாம் ஊழியம் செய்யணும், சபையில நல்லா வளரணும் தான் நான் இந்த வார்த்தையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Never short change God. Never short change God. He have done so much for us. நம்ம கலப்பையில கை வச்சோம்னா முழுமையாக கை வைப்போம், திரும்பி பார்க்க வேணாம். Hallelujah. சோர்வெல்லாம் வரும், எதிர்ப்புலாம் வரும். சில பேர் பேசுறவங்க பேசாமல் போவாங்க, பேசும்போதும் தெரியாத மாதிரி போவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும், இருக்கதான் செய்யும். என்ன பண்ண, உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவ இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோடு இணையணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தரோடு இணைவோம்? Praise the Lord. கர்த்தரோடு இணைவோம். Just be close to God. Be spiritual. Don't be shy to bring your Bible to church. Don't be shy to sit in front of the church. I give you the permission. You want to sit in front also can. Altar முன்னால உட்கார போறேன்னா go ahead. Friends, we must make a difference. The time is now. நியூ இயர் ஈவ் சர்வீஸ்ல ஒரு பிரசங்க நான் வச்சிருக்கேன். டைட்டில் இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் பாடின பாட்டுல இருந்து அந்த டைட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம். நீங்க வந்து பாருங்க, ப்ரீவியூ கிடைக்குது உங்களுக்கு. அதனாலதான் இந்த சர்வீஸ்க்கு வந்தவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல டிரான்சிஷன் பத்தி பேச போறேன்னு. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God is good. Knowing Christ. I want to know Christ and the power of his resurrection. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள போகிறேன். மரணத்துல அவரை அறிந்து கொள்ள போகிறேன். உயர்வானாலும் தாழ்வானும் அவரை அறிந்து கொள்ள போகிறேன். மற்றது எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவு. நம்ம பைபிள்லாம் தூசி பிடித்த நாட்கள் போதும், கபர்ல எடுத்து வச்சதெல்லாம் போதும், வெளியே எடுத்துட்டு வருவோம். Friends, be spiritual outwardly. Inwardly, outwardly, be spiritual. Say you are a spiritual Christian. 4 மணி எந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னு பிரதர் யோகேஷ் சொல்றாரு. அவர் வந்து பெருமைக்கு சொல்ல, பேர் வாங்குறது சொல்ல, அவர் அந்த அனுபவம் அவருக்கு ஆசீர்வாதத்தினால அவர் சொல்றாரு. He has 2 children in Malaysia, wife in Malaysia. இங்க இருந்து காலை 4 மணி எந்திரிக்க வேண்டியது அவசியமா சொல்லுங்க? He can just live his own life carelessly. He can live. He's so careful to live for God. தேவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருந்த கர்த்தர் பார்க்கிறார். அவரோடு நான் உறவு கொள்ளணும்னு அந்த எண்ணம் இருந்துச்சு பாத்தீங்களா? Friends, we need to rediscover what the enemy is trying to steal from us. நம்முடைய சபை ஆவிக்குரிய ஒரு சபையாக இருக்கணும். ஆவிக்குரிய சபையா இருக்கும். அது
உங்களில் ஆரம்பிக்க வேண்டும். இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. நீங்க அப்படி செய்யும்போது பக்கத்துல உட்காரவங்களுக்குலாம் அந்த இம்பாக்ட் கொண்டு வருவீங்க. It will be a blessing. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பிளெஸிங்கா இருப்பீங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். ஒரு உயர்வை கர்த்தர் கொண்டு வருவார். அவருடைய உயிர்த்தல வல்லமை நாம் அறிந்து கொள்வோம். அவருக்காக எழுந்து பிரகாசிப்போம். அதனால அந்த வார்த்தையை நம்ம வந்து bring the word in a prominent place in your life. Okay, word one side, prayer another side. We cannot separate. ஜபம், வேத வாசிப்பு. ஜபம்னு சொன்னா உபவாசம் சேர்த்துதான். சில பேர் உபவாசிப்பீங்க, சில பேர் பண்ண மாட்டீங்க, சில பேர் அப்பப்ப பண்ணுவீங்க, பரவாயில்ல. ஆனா ஜபம்னா உபவாசம் அதுல இருக்கு, பிரிக்க தேவையில்லை. ஓகே, ஜபம்னா ஜபம், உபவாசம். ஓகே, வேதம், ஜபம், இது ரெண்டும் இணைந்தா உங்களுடைய வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்ததா இருக்கும். செப்பரேட் பண்ணவே முடியாது. ஜப வீராங்கனையாக நீங்க இருக்கணும். அல்ல எல்லாரும் ஜெபிக்க வீராங்கனையாக கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. No one here is யூத்ஸ்லாம் இருக்கீங்க. ஷேரன் யூ ஆர் ஹியர். பிரிசிலா பிரியா இருக்கிறாங்க. I think Sita may be there. Maybe Lawrence is there. I'm not sure. Serene, you are there. Maybe your family is there. I'm not sure. I want to encourage you all, young or old. My wife is there. You know, I want to say to you, no age barrier. என் மனைவியருடைய சாட்சினா நீங்க கேட்கணும், ஒரு நாள் கேட்கணும். முன்னுக்கு இருந்து ஜெபிக்கிறாங்க, நேரம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பாக்குறோம். We are giving our time, but you must know the background. லேசா வரல. அழுகையின் பள்ளத்தாக்கு, கஷ்ட நாட்கள், அந்த உருவாக்கப்பட்ட நாட்கள், இன்னும் சேலஞ்சிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் go through பண்ணிருக்காங்க. You can ask her, share with, talk to her. 14 வயசுல அவங்க ஊழியத்துல ஈடுபாடு. She shares with me. I know her very well. Friends, I know her very well. I know my wife very well and she knows me very well. கதை கேட்கணும்னா நம்மகிட்ட வந்து பேசுங்க. We can share with you all. பெருமைக்கு சொல்ல, I just want to encourage these people who are online listening now, right now. I want to encourage you, no age barrier. 14 years old, you can start prophesying, speaking in tongues, praying for people who are much older than you. Age is no barrier. சில பேர் வயசு நிறைய இருக்கான மெச்சூரிட்டி -0. சில பேர் இந்த வயசு குறைவா இருக்கான மெச்சூரிட்டி அவ்வளவு உயரவா இருக்கும். ஏன்னா கர்த்தர் மேல அவ்வளவு பயம், கர்த்தரோடு அவ்வளவு ஒரு உறவு, அது இருக்க அந்த மெச்சூரிட்டி கரெக்டா அப்படியே வருது. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனால அந்த ஜெபத்தை விட்டுறாருங்க. One of the first things we realize in our growth is prayer. Prayer is so powerful. How you pray doesn't matter, but pray. Hallelujah. சில பேர் ரொம்ப சத்தமா ப்ரே பண்ணுவீங்க, சில பேர் மெதுவா ப்ரே பண்ணுங்க, சில பேர் அந்நிய பாஷையில ப்ரே பண்ணுவீங்க, but pray. That's what Jesus said. When you pray, go into the closet, close the door, pray to your Father who is seen, who is unseen, and he will reward you openly. Hallelujah. Praise the Lord. வெளியரங்கமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீங்க மறைமுகமாக ஜெபிக்கணும். மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, pray not for others to look at. மற்றவங்க 4 பேர் பாராட்டணும், நீங்க பயங்கரம் அப்படின்னு இல்லை. உங்க ஜெப வாழ்க்கையே அனல் முட்டுங்க. நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை ஜெபமே இல்லை. ஜெபம் இல்லாமல் ஊழியம் மேடையில போய் ஏறுது, அது தெரிஞ்சிடும். ஜெபம் இல்லாம ஊழியம் செஞ்சா தெரிஞ்சிடும். சபைக்கு நல்ல தாக்கமே இல்லை, பாதிப்பு தான். I'm telling you. ஜபம், வேத வாசிப்பு இல்லாம ஊழியம் செய்யவே கூடாது, செய்ய வேணாம். Take a break. Restore your life and come back. Honestly, I'm speaking. எனக்கும் நான் சொல்லியிருக்கேன். For all of us here. ஏன்னா ஆண்டவர் நம் மூலமாக ஜனங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறாரு. ஆனா நம்ம ஒரு தடையா இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும், ஆசிரியர் செஞ்சாலும், பைபிளை படிச்சாலும், மைக் எடுத்து பாட்டு பாடினாலும், நானே பிரசங்கம் பண்ணாலும், ஜபம், வேத வாசிப்பு, உறவு இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. நல்லாவே வராது. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம அபிஷேகத்தோடு சேவை செய்யணும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு சரியா ஊழியம் செய்யறோம்னா சரியா செய்யணும். கர்த்தருடைய சபை. இதெல்லாம் நான் உங்களுக்கு விதைக்கிறேன், நீங்க நல்லா எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல் நோ த ஷெப்பர்ட்ஸ் ஆர் ரெடி. இப்ப மாஸ்க் எடுத்ததுனால ஈஸியா இருக்கு. இல்லன்னா பாஸ்டர் ஏசுறா இருக்கு. இப்படி பேசினா எப்படி இருக்கு? ஜெபம் உபவாசம் இல்லைன்னா, நீங்க ஜெபம் உபவாசம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க சிஸ்டர்ஸ். இப்ப நான் பேசுற உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏசுறது மாதிரி தானே இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? சிரிக்கிறேன். பெர்செப்ஷனா? Hallelujah. I tell you something, even if I'm angry for a reason. சில நினைக்கிறேன் பாஸ்டர் ரொம்ப கோவமாவே இருக்கேன். இன்னும் கோவம் தப்பா?
நான் சூரியன் உதிக்கிறது நான் கோபமாவே இருக்க போறேன்? கர்த்தருடைய காரியங்களுக்கு கோபமா இருக்கு நல்லதுதான். நான் கோபப்படாம யார் கோபப்படுறது? 4 கேள்வி ஏன்ட தான் கேட்க போறாரு. உனக்கு பொறுப்பா வச்சனே செய்ய வேண்டியது சரியா செஞ்சேன்னு என்கிட்ட தான் கேட்பாரு. உங்ககிட்டயும் கேட்பாரு, என்கிட்டயும் கேட்பாரு. தலையில be angry with yourself if you cannot read the Bible or pray. இது எப்படி இருக்கு வார்த்தை வருது பாருங்க. நான் சொன்னேனா இல்லையா? be angry with yourself. கோமா இருங்க. ஏன்டா நான் ஜெபிக்க மாட்டேன், ஏன் வேத வாசிக்க மாட்டேன் கேளுங்க. ask yourself, இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், ஏன் நான் அப்படி தடுமாறிட்டு இருக்கேன்? கேட்கணும். ask hard questions. Sometimes we are very soft on ourselves. அதனால்தான் வளர மாட்டோம். அதனால்தான் அபிஷேகத்தினால ஊழியத்தை செய்து நிறைவேற்ற முடியல. ஆனா செல்ற இடம்லாம் நீங்க வாய்க்கணும், செல்ற இடம்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். வெளிச்சத்தை நீங்க கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் புதிய ஆண்டையை கொடுக்கிறார், டிரான்சிட் பண்ண கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. I know my time is up. 1 hour தான் நான் சொன்னேன். பரவாயில்ல, 2-3 வார்த்தை கொடுத்து உங்களை தட்டி எழுப்புறது கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த ஆண்டை நல்ல சிறப்பாக முடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடிய போகுது, ஆனா புதிய ஆண்டுல இன்னும் சிறப்பாக இருக்குமாறு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Some of us here are mature, old, and some of us are maybe grandparents. Others of us, married with children, newly married இருக்கிறீங்க, single இருக்கிறீங்க, youths இருக்கிறீங்க. No matter what stage in life, இந்த 2 காரியத்தை மட்டும் நம்ம விட்டு விட வேண்டாம். முதலாவது காரியம் என்ன நான் சொன்னேன்? வேதம். Praise God. தெரியுதா? The Bible. Place it high. நீங்க அதை செய்யுங்க. சம்டைம்ஸ் வீட்டுல செய்யும்போது ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருக்கும். நீங்க செய்ய பாப்பீங்க, கணவர் சொல்ல, ஐயா வாட்ல யூ ப்ரே ஃபார் மீ லாம் பாரு. Never mind. Everyone will have their stage, but you don't stop doing it. Okay? இல்லாட்டி மனைவி ஒருத்தர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு வேலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, டயர்டா இருக்கு. அப்புறம் பிள்ளைங்க வரமாட்டாங்க. குடும்ப ஜெபம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, சர்ச்சில் சர்வீஸ் நடத்திடலாம், சர்ச்சில் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவ்வளவு ஆயத்தம் இருக்கு. ஆனா வீட்டுல I just want to share with you that my first Sunday I'm going to meet the parents session. Pastorக்கு meet the parents session, Priscilla Mary. Okay, but honestly speaking, I want to encourage the parents in the church. I want to inspire them, say உங்களுடைய பங்கும் இருக்கு. இப்ப நம்முடைய பிள்ளைங்களை நம்ம இப்ப நடத்தலைன்னா பிறகு நடத்துறது ரொம்ப கஷ்டம். So pray for me la. Adan different segments of people meet பண்ண பார்க்கிறேன் Sunday. Within the restrictions la, just spend time, encourage, urge பண்ணிட்டு in February hope to start ministry again. எல்லா ஊழியங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்காக. So may the Lord bless us. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. I'll send a recording out now. Hopefully those who can't come can listen. And இந்த 2 காரியங்கள் மட்டும் நான் ஷேர் பண்றேன். வேத வாசிப்பு, ஜபம் என்ற இந்த 2 காரியங்களை விட்டுவிட வேண்டாம். பவுல் அந்த பங்கை தான் அறிந்து கொண்டார், அந்த பங்கை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் அறிந்து கொண்டார். அதுல நம்ம வளர்ந்தானா நம்ம போற இடம் எல்லாம் கர்த்தர் செழிப்பாக்குவார். நிச்சயமாக இன்னும் நிறைய சாட்சி வரப்போகுது, கேட்க போறோம். இப்ப சிஸ்டர் பாருங்க, சிஸ்டர் மேகலா பாருங்க, how many years Christians நம்ம கேட்க தேவையில்ல. It's so fresh and she's got such a testimony. It shows us God is என்ன சொல்றது, he's not a respecter of persons. யார் அவரை தேடினாலும் he will just come and appear. So அவங்களுக்கு வர்ற சாட்சி ஏறாலும். சிஸ்டர் பேப்டிசம் பூல் ரெடி ஆகிறோம், கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் உங்க மூலமாக மற்றவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. Praise God. Okay, God is good. We come towards the end of our service. Okay, I don't see all of y'all. Some of y'all video off பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல. Okay, doesn't matter. But நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. Really, at least we could gather online. God bless you all. I'm going to share screen and offer எடுக்க முடியாது because online எடுக்க, but I have an online slide to show you all. In case you all want to give online, you can do that. Okay, this is the slide. I'll just keep it there for a while. If any one of you all feel you want to give to the Lord, you can see it online and the details you can give to the Lord. I'll just give a minute or two. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம்.
And then in a moment, I'm going to pray and end the service. Okay, maybe I'll just ask one or two of you all to say a prayer. Thank God for our இந்த வருஷத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. And also all the Sundays, 52 Sundays we had, and we just want to thank God. In the வாரம், we're going to end the year, so we should give thanks with prayer. Maybe I ask Christine to pray, and then wife, can you also pray later after Christine? Okay, Christine, you pray first, lah. Can you hear? Can you hear me? Can hear. Okay. Okay, come, let's pray, Christine. Okay. Then my wife will also pray, lah. Okay. Hallelujah. ஹalleluya ஹalleluya. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து இருக்கிறோம் சுவாமி. அப்பா அம்மாப்பா பாஸ்டர் சொன்ன மாதிரியாக அப்பா இந்த கடைசி வருஷத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அது லாஸ்ட் சண்டே அப்பா. we just want to commit everything into hands அப்பா. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கணும் ராஜா. நீங்க பொறுப்படுத்துக்கணும் சுவாமி. அப்பா எங்களோட வாழ்க்கை சும்மா வீணாக போகாதபடி, வந்தோம் வாழ்ந்தோம் போனோன்னு இருக்காதபடி அப்ப உம்முடைய வசனத்திலே நாங்கள் தியானித்து அதிலே நாங்கள் இருக்க ஜெபம் பண்ண உபவாசிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்கள் இதயத்தை நீங்க தட்டி எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு இதயத்தை தட்டி எழுப்புங்கப்பா. இப்படியாப்பட்ட வர காரங்கள் அப்பா இந்த 2022 நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல சுவாமி. ஆனா நாங்க விசுவாசத்தோடு நாங்க கால் எடுத்து வைக்கிறோம் சுவாமி. வித் ஃபேத் அப்பா நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீர் அந்த நம்பிக்கையில் அப்பா எங்களுக்கு குடும்பம், எங்களுடைய சபைகள் அப்பா, எங்களுடைய உறவர் ஒவ்வொரு பாதத்துல ஒப்படைக்கணும் ராஜா. கர்த்தருடைய கை குறுகவில்லை அப்பா. உங்களுடைய கை இன்னும் குறுக, இன்னும் பலமாய் உங்களுடைய பிள்ளைகளை, நம்பிக்கை உள்ளவர்களை நீர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நம்பிக்கை வீண் போகாது அப்பா. வீண் போகாதபடி உங்களுடைய வசனத்திலே நாங்கள் இருக்கும்போது அது எங்களுக்கு உற்சாகம் ஊட்டும், எங்களை பலப்படுத்தும் சுவாமி. நாங்க வேற எதற்கும் தேவை போனதில்லை. நாங்க இதுல இருக்கும்போது தேவன் எங்களை பலப்படுத்துவார். அதற்காக நன்றி. பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு இதயத்தை தொடுங்க ராஜா, தொடுங்க அப்பா. தொட்டு பலப்படுத்துங்க. உண்மை நோக்கி பார்க்கட்டும். பிரச்சனைகள் உண்டு அப்பா, பிரச்சனை இல்லாத மக்கள் இல்ல சுவாமி அப்பா. ஒவ்வொரு மனுஷிக்கு பிரச்சனை உண்டு. ஆனால் கர்த்தர் மேல் பாரமாய் இருக்கு. கர்த்தர் மேல் எங்கள் பாரத்தை வைத்து போடுவது அப்பா. அது எல்லாவற்றையும் எங்களுக்கு லகுவாக எடுத்து மாத்தி போடுவீர். ஏனென்றால் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை அப்படியாப்பட்ட நேரங்களை நீர் உபயோகப்படுத்திக்குவீர் அப்பா. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆமாப்பா, பவுல் சொன்னாரே எனக்கு துன்பம் பட்டது நல்லதா இருந்ததுன்னு சொன்னார்ல. ஏன்னா உங்களை குறித்து அவர் சாட்சி சொல்ல முடியும் அப்பா. அப்படியாக அவர் நன்மையாக அதை ஏற்றுக்கொண்டார். அப்படியா எங்களுக்கு இதயத்தை தாங்க சுவாமி. எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீரே, அந்த ஆசீர்வாதத்தை குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி நன்றி அப்பா. நல்ல சபையை கொடுத்திருக்கீங்க, நல்ல போதகர் கொடுத்திருக்கிறீங்களப்பா, நல்ல ஆசீர்வாதமா இருக்க கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி. என்ன எங்களுக்கு தேவை சுவாமி அப்பா. எத்தனையோ சிங்கப்பூர்ல எத்தனையோ சர்ச்சஸ் க்ளோஸ் அப்பா, ஆன்சைட். ஆனா எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்றோம். நன்றி சொல்றப்பா. நன்றி உள்ள இதயம் எப்போதும் மகிழப்படுத்தும் அப்பா. cheerful heart will always please you Father. எந்த நிலைமையில் நாங்க இருக்கும்போது நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. இன்னைக்கு போதகர் சொன்ன மாதிரி அப்பா, தேவ வசனத்துல நாங்க உறுதியா இருக்கணும் சுவாமி அப்பா. ஜெபத்துல நாங்க உறுதியா இருக்கணும் சுவாமி. உபவாசத்துல நாங்க உறுதியா இருக்கும். ஒருத்தரை நாங்க பிரியப்படுத்திக்கொள்ள, ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்த எங்கள் நாவுகளை யூஸ் பண்ணுங்க அப்பா. யூஸ் அவன அனாவசியமான பேச்சு இல்லாதபடி அப்பா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவர் செய்த காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்தி இன்னும் மக்களை அழைத்து கொண்டு வர, இன்னும் உண்மை கிட்ட அழைத்து கொண்டு வர கிருபை செய்யுங்க சுவாமி. ஹெல்ப் அஸ் ஃபாதர் லார்ட் அப்பா. எங்களால முடியாது சுவாமி, ஆனா கர்த்தாவே உம்மால் முடியும் சுவாமி. உங்களுடைய முகத்தை தானே நாங்க பார்க்கணும் சுவாமி. முகத்தை பார்க்கும் போது ராஜா எல்லாம் எங்களுக்கு வெளிச்சமாகும். அது உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் லார்ட். எங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் நன்றி
நன்றி சொல்லுகிறோம் Yes, ஃபாதர். Lord. அப்பா நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி இல்லப்பா, நம்பிக்கையோடு நாங்க ஜெபிக்கிறோம். Because our God is a living God. Our God is coming back for us, Father. அந்த நம்பிக்கையோடு அப்பா 2022க்குள்ள நாங்க இங்க காலை எடுத்து வைக்கிறோம் சுவாமி. இயேசுவே நீர் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, எல்லாவற்றையும் பொறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாப்பா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில ஐயா மறுபடியும் நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொடுத்த மீதான ஸ்லாக்கியத்துக்காக எமக்கு கொடான கோடிகள் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், ஒரு காலமும் எங்களை கைவிடாத தேவ நீர் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பாக்குற தேவ நீர் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரே எங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்துல ஆழத்திலே நமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆனா எவ்வளவு சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களை விட்டு நீங்கவில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி வந்த கிருபைக்காய் நன்றி. எவ்வளவு ஆபத்துகள், நாசம், மோசங்கள் அப்பா, அநேக விதமான ஆபத்துகள், ஆனா கர்த்தருடைய வல்லமையான கரமோ எங்களை ஒவ்வொரு ஆண்டவரை பாதுகாத்ததுக்காய் நன்றி. எங்கள் சபை மேலே கர்த்தருடைய கரம் காணப்பட்டதுக்காய் நன்றி. கர்த்தருடைய கரம் எங்க சபையை தாங்கினதுக்காய் நன்றி. போதகரை தாங்கினதுக்காய் நன்றி. ஒவ்வொரு சபை மக்களை தாங்கினதுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், உங்களை நேசிக்கிறோம் அப்பா. ஐயா நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கால வேளையில நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக, கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. எங்கே 2-3 பேர் கூட்டிங்களோ நான் இருப்பேன் சொன்ன தேவனே, வாக்கு கொடுத்த தேவன் ஒரு காலமணி வாக்கு மாற மாட்டேன் ஐயா. எங்க மத்தியில இருக்கிறேன், எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரோ பதில் கொடுத்தார். ஐயா நன்றி நன்றி. எங்கள் ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்க கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கும் போது நன்றி உள்ளத்தோட முடிக்க ஐயா நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்க. நீ செய்த நன்மைகள் நாங்கள் மறவாத படிக்க, நீ செய்த அற்புதம் மறவாத படிக்க ஐயா நன்றி உள்ள பிள்ளைகளை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆவியானவரே தொடர்ந்து உங்களுடைய கிருபை அநேக வாழ்க்கை அதிகமா காணப்பட உமக்கு என்று எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு சபை மக்களும் ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. இந்த 2021 நாங்கள் முடிக்கும் போது நன்றி உள்ள துதியோடு நாங்கள் முடித்து 2022 நாங்கள் சந்திக்கும் போது கர்த்தருடைய கிருபையோடு பலத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரே உங்களுடைய மகிமையோடு நாங்கள் சந்திக்க நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். சொந்த பலத்தை 2022 நுழையாது படிக்க கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஞானம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நிரப்பதாக ஜெபிக்கிறேன். எப்படி சோலமன் ராஜாக்கு நீ ஞானத்தை கொடுத்து வழி நடத்தினரோ அதே போல எங்களை ஒவ்வொரு மாணவர்களுடைய ஞானத்தினால் நிரப்பி ஐயா நீ வழி நடத்துமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் கேட்ட வசனம் வண்ணமாக ராஜா அதிகமான ஜெப வாழ்க்கையில முன்னேறி வர, அதிகமா வேதத்தை வாசிக்க தியானம் பண்ண நீ கிருபை செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். வேத வாசிப்பாடுவே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒரு உணவா காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில நாங்கள் வாழ ஐயா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தருடைய சித்தம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேற நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. ஐயா எங்கள் சிந்தனை என்ன கர்த்தருக்கு ஏற்ற வகையா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கா ஜெபித்த வண்ணமாக கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. நாவ அபிஷேகப்படுத்துங்க, நாவ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சிந்தனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இருதயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆவியானவர் நீர் கிரியை செய்யுங்க, நீர் ஆள்கை செய்யுங்க. ஆவியாத்மா சரித்த நீங்க ஆட்கொண்டு ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொண்டு கர்த்தர் நாம மகிமை கேன்று ஒவ்வொரு சபை மக்களும் நாங்கள் ஒவ்வொரு கர்த்தருக்கென்று ஜொலிக்க, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற மகனாக மகளாக தொடர்ந்து உருவாக்கப்பட, தொடர்ந்து நீ எடுத்து பயன்படுத்த இந்த கால வேளையில் நாங்கள் ஒவ்வொரு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துங்க, கர்த்தரும் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்க ராஜா. இம்மட்டும் வழிநடத்துற எபினேசரே தொடர்ந்து வழிநடத்துங்க ராஜா. இந்த ஒரு ஆண்டு காலமா எங்க திருச்சபைய அடவே போதுகிற ஒவ்வொரு மக்களும் அற்புதம் அதிசயமா நடத்துறேன் எபினேசரே தொடர்ந்து நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொரு மேலும் எங்கள் ஒவ்வொரு குடும்ப மேலும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில கர்த்தரை நாம மகிமை அடைவதாக. கேட்ட வசனத்துக்காய் நன்றி. இந்த வசனம் ஒவ்வொரு உள்ளத்துல ஆண்டவரை கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனமும் கிரியை செய்து அந்த விதை வளர்ந்து மரமாகி கனி கொடுக்கிற மரமாக தொடர்ந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலன் இல்ல ராஜா, கர்த்தருடைய பலன்
கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அனல், அபிஷேகம், வல்லமை எங்களை ஒவ்வொரு நிரப்பி அபிஷேகப்படுத்தி நடத்த போற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒப்பு கொடுக்கிறோம், சரணடைகிற வாழ்க்கையை வாழும் போது அது கடி கொடுக்கிற வாழ்க்கையா நீ மாற்றி கொடுக்கிற ஐயா. அது காய் கொடாத கொடிகள். நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல இணைந்திருக்க ஒவ்வொரு காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிக்க ராஜா. கர்த்தரோட வார்த்தைக்கு, கர்த்தருடைய குரலுக்கு கனப்படுற பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பேர், கர்த்தரை கனப்படுத்துவேர், கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவேர் நாம மகிமைக்கு என்று. அதே போல ஒவ்வொரு பேரா ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து நம்முடைய நன்மை, கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவா காணப்பட நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. இதெல்லாம் இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் என் அன்பின் தகப்பனே. ஆமென். 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Receive God's blessing. Hallelujah. I bless is the Lord who blesses us. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் எல்லோர் மேலும் இன்றும் இன்றும் சதா காலமும் இன்னும் ஆன்லைன்ல பார்க்கக்கூடியவர்களுக்கும் அது பிரயோஜனமாய் இருந்து இயேசுவின் மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். Amen. We've come to the end of the service. Hello everyone. Greetings to everyone. Smart ah irukkinga ellarum. Okay, just சில அறிவிப்புகள் before I end this time. Okay, நாளை தினம் 7 மணி ராத்திரிக்கு இந்த நியூ இயர் ஈவ் லிங்க் அனுப்பப்படும். ஸ்டாண்ட் பை இருங்க. ஓகே, கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு அனுப்புனா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 43 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சு டிக்கெட். அப்புறம் சிலர் வந்து I think they thought it's a technical problem or something like that, but it's not. Actually people really wanted to come. So அதனால really full house க்கு மேல full house. ஏன்னா நம்ம ஷாலோம் ஹால் we cannot take because of our size of the hall. நம்ம வந்து 100க்கு மேல போக முடியாது. So அந்த 100க்கு மேல அந்த வாலண்டியர்ஸ்லாம் a separate count, and then those who come is 100. முடிந்த வரைக்கும் I just try my best to squeeze everyone. I have to be so careful, it's a pandemic period and the regulations are very spot on, and the current variant is going on. People are also excited to come. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த மண்டே வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பும்போது just log in as fast as you can. Okay, and book பண்ணுங்க, or those who want to come book பண்ணிருங்க. Okay, the others have to see online. There's no other way we have. But do pray for the service. New Year Eve னு சொன்னா people பொருத்தனையோட வருவாங்க, வாஞ்சியோட வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க, தனியா வருவாங்க. And New Year Eve service is always very precious. Pray for me as I bring the word. As I told you all, I have something in mind, a particular topic இருக்கு ஷேர் பண்றதுக்கு. We entered this year with God's grace as a church. Remember, we had a New Year service pandemic situation, and so we exiting 2021, 2022 enter பண்ண போறோம். So we want to enter as a church. Pray பண்ணுவோம். இந்த இதுக்காக நம்ம pray பண்ணுவோம். Sunday service இருக்கு 2nd January. We will still have to book and come. Okay, இருக்கு. So அதற்காக நீங்க ஜெபிங்க. Okay, I'm not going to hold you all back. It's still Christmas season. Is Boxing Day. Box each other with the Lord. ஒரு boxing கொடுப்போமா? Happy boxing. Okay, happy day for you all. Okay, enjoy the Sunday. Really thank you for tuning in. Sometimes online la varadu can be quite tiring, but முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க. I will send out the link. Maybe the others can also watch. Okay, I don't hold you all back. God bless you all. See you all and New Year Eve service in Shalom Hall. Bye bye. Bye. Shalom. Bye.